வணக்கம் மக்களை, நான் உங்கள் கலைகள் தம்பி. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம், அம்மா கிரைண்டர் எப்படி ரெடி பண்றதுதான் பார்க்க போறோம். இப்போ நம்ம சுவிட்ச் போட்டு பார்ப்போம், எப்படி என்ன சப்ளை ரன் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ சுவிட்ச் போட்டாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இங்க வந்து சவுண்ட் போட்டு சவுண்ட் போட்டு இருக்குன்னா ட்ரம் வந்து நமக்கு ரொட்டேஷன் ஆகல. இப்போ ட்ரம் வந்து சுத்தி விட்டு பார்ப்போம். இப்போ சுத்தி விட்டு பார்த்தா ட்ரம் ரொட்டேஷன் ஆகுது. ஆனா லைட்டா பிடிச்சாலும் ட்ரம் லைட்டா பிடிச்சாலும் நின்னுக்குது. லைட்டா பிடிச்சாலும் நின்னுக்குது. ஆனா சுத்தி விட்டா லைட்டா மெதுவா சுத்துது. ஆனா சவுண்ட் ஏதோ ஒன்று கேட்குது. லைட்டா பிடிச்சாலும் நின்னுக்குது. இது என்ன கம்ப்ளைண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். 5-6 அரிசி போட்டோம்னு நம்ம வீட்டுல நின்று கொடுக்குறோம். இது எதனால வருதுன்னு பார்க்க போறோம். இந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வந்து சில ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து கண்டென்சர் போயிருக்கும், உள்ள வந்து கெப்பாசிட்டர் போயிருக்கும், இல்லாட்டி பெல்ட் போயிருக்கும். இந்த 2 விஷயம் நடக்கும். இல்லாட்டி நமக்கு புள்ளி இதெல்லாம் கலந்துருக்கும், ஏதாவது கலந்துருக்கும். இப்போ வாங்க எப்படி ரெடி பண்றது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ட்ரம் எடுத்து வச்சுட்டு கிரைண்டர் அவுத்துருவோம். கிரைண்டர் அவுக்குறதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு சின்ன இது பிளேட் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, இதை நம்ம எடுக்கணும். கூரையை வச்சு நம்ம இதை எடுக்கணும். இது எம்பி தான் எடுக்கணும். இப்படி எம்னாலே வந்துடும். இது வந்து இப்படி எம்னாலே இது வந்துடும். இது எடுத்தா தான் நமக்கு வந்து அவுக்க முடியும். ஸ்க்ரூ மோட்டர் இருக்கும், 5 ஸ்க்ரூ இருக்கும். 1 2 3 4 5 ஸ்க்ரூ மோட்டர். அந்த ஸ்க்ரூ மோட்டர் நம்ம அவுக்கணும். அவுத்துவோம் மக்களே. இப்ப விழுந்தா அப்படியே எடுத்துக்கோங்க. இப்ப கழட்டியாச்சு. இப்ப கழட்டிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். எதனால அந்த மாதிரி ஆச்சுன்னு நம்ம செக் பண்ணி வைக்கிறோம் மக்களே. பாருங்க மக்களே, இப்ப நம்ம சுவிட்ச் வந்து இங்க இருக்கு. சுவிட்ச் வந்து இந்த இடத்துல இருக்கு. இதை தான் ஆன் பண்ணணும். இது ஆன் பண்றப்ப நமக்கு இங்க ரொட்டேஷன் ஆகும். இப்ப நமக்கு சுத்துது. இப்ப நமக்கு வந்து மோட்டர் சுத்துது. ஆனா நம்ம லைட்டா பிடிச்சு நின்னுக்குது. ஆனா இப்ப வந்து மோட்டர் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஆஃப் ஆகி நின்னுக்குது. இப்படி நின்றுச்சுன்னா நமக்கு 5-6 மாவு போட்டாலும் நின்றுக்கிறோம். இப்ப என்ன ஃபால்ட்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது என்ன ஃபால்ட்னு பாத்தீங்கன்னா, கீழே பாருங்க. இது வந்து கீழே வந்து புள்ளி இருக்கும். ஒரு இங்க வந்து வீல சுத்துறோம் அங்க வந்து புள்ளி மட்டும் தான் சுத்துவாங்க. புள்ளி வந்து அப்படி சுத்தக்கூடாது. புள்ளி மட்டும் தனியா சுத்தக்கூடாது, சேர்ந்து மோட்டரோட தான் சுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு புள்ளி மட்டும் கலண்டு இருக்கு. புள்ளி மட்டும் லூஸ் ஆகி நம்ம கலண்டு இருக்கு. அதை நம்ம இப்ப என்ன ஆச்சுன்னா, புள்ளியை மட்டும் நம்ம டைட் வச்சாலே போதும். பெல்ட்டை கழட்டிட்டு புள்ளி மட்டும் டைட் வச்சுக்கோம். பெல்ட்டை தனியா கழட்டிக்கோங்க. தனியா பெல்ட்டை கழட்டி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, புள்ளி பாருங்க, ஃபுல்லா புள்ளி வந்து லூஸா இருக்கு. இப்படி புள்ளி வந்து எப்பவுமே லூஸ் ஆகக்கூடாது. இங்க வந்து நமக்கு நட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த நட்டு அந்த காடியோட சேர்த்து நம்ம டைட் வச்சுக்குவோம். அந்த புள்ளி அந்த புள்ளி வந்து கீழே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல்லா ஏத்திட்டு, இந்த புள்ளி ஏத்திட்டு இங்க ஒரு நட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து கொலாய் ஸ்பானர் இருக்கு. அதை பத்தி நம்ம டைட் வச்சுக்கோம். இப்படி குழாய் ஸ்பானர் இல்லாதவங்களுக்கு வந்து கட்டிங் பிளேட் வச்சு டைட் வச்சு பாருங்க. கரெக்டா அந்த காடி இருக்கும், அந்த காடிக்கு நேரம் வச்சுக்கோங்க. சின்ன காடி மாதிரி இருக்கும். அந்த காடிக்கு நேரம் அந்த நட்டை கரெக்டா அந்த போல்ட் உட்கார மாதிரி வச்சா தான் நமக்கு வந்து சுத்தாது, மறுபடியும் சுத்தாது. அதுக்கு நேரம் வச்சு நல்லா டைட் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து ஃபுல்லா டைட் வச்சுக்கலாம். இப்ப பாத்துக்கோங்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப வந்து நம்ம புள்ளியை சுத்தினோடனே அவங்க மேல வந்து மோட்டரோட சுத்துது. புள்ளியை சுத்தினோடனே அவங்க மேல மோட்டரோட சுத்துது. இவ்வளவுதான். இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபால்ட் பாத்தீங்கன்னா, மோட்டர் ஓடுது, ரன் ஆகுது, ஆனா இழுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி மட்டும் கலண்டருக்காக மோட்டர் மட்டும் ரன் ஆகிட்டு புள்ளி மட்டும் சுத்தலாம். அதுதான் கம்ப்ளைண்ட். இப்ப ரெடி பண்ணியாச்சு. இப்ப ஓட்டி வச்சு நம்ம செக் பண்ணி பாத்துறோம் மக்களே. இப்ப வந்து கரெக்டா பெல்ட்டை போட்டுக்கோங்க. பெல்ட் வந்து நமக்கு லூஸா இருந்தாலுமே நமக்கு வந்து கிரைண்டர் போட்ட உடனே நமக்கு இருக்காது. பெல்ட்டையும் டைட் வைக்கணும் வச்சுக்கோங்க. நம்ம புள்ளி வந்து நம்ம நல்லா டைட் பண்ணி மாட்டியாச்சு. இப்போ வந்து பெல்ட் வந்து இப்ப கரெக்டா இருக்கு. ஒரு வாட்டி ஓட்டி செக் பண்ணி பாத்துருவோம். ஆன் பண்ணி பாத்துருவோம் மக்களே. இப்ப பாருங்க, நமக்கு மோட்டரும் சுத்துது, இது வீலும் சுத்துது. இப்ப நிப்பாட்டோம்னா நிக்காது. இப்ப எவ்வளவுதான் நம்ம பிடிச்சு நிப்பாட்டினாலும் நிக்காது. அதனால ஓடிச்சா ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து புள்ளி மட்டும் பல்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்ப அதே மாதிரி லாஸ்ட் வந்து பெல்ட் செக் பண்ணிக்கோங்க. பெல்ட் ரொம்ப லூஸ் ஆகும். ரொம்ப லூஸ்னா நமக்கு வந்து சுத்தாது. இப்போ வந்து பெல்ட் நமக்கு வந்து நல்லா டைட்டா இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப புள்ளி பிரச்சனை தான். இப்போதைக்கு நம்ம சூப்பரா இருக்கு. நம்ம மறுபடியும் இப்ப ஆசம்பிள் பண்ணிடுவோம், மறுபடியும் மாட்டி விட்டுருவோம். ஓகே மக்களே.
கரெக்டா வயர் வேறு வெளியே இல்லாதவர்களையும் மாத்திக்கணும். டைட் வச்சுக்கலாம். நான் எல்லாம் ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிட்டோம். டைட் வச்சதுக்கப்புறம் திருப்பிக்கிட்டு இது வந்து வளையத்தை கரெக்டாக மறந்துதான் போட்டுருங்க. நல்லா கீழே வரைக்கும் உட்கார மாதிரி போட்டுங்க. இப்படி நல்லா கீழே வரைக்கும் உட்கார மாதிரி போட்டுங்க. கரெக்டாக அந்த உட்கார மாதிரி இருக்கணும். உங்களுக்கு வந்து பெல்ட் லூஸா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க, பெல்ட்டை கழட்டிட்டு இந்த நட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டா லூஸ் பண்ணிட்டு லைட்டா மோட்டர் நாட்டி வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். இதுல வந்து நமக்கு வந்து புள்ளி தெரிஞ்சதான் கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம ஓட்டி பார்த்துருவோம் எப்படி ஓடுதுன்னு. இது பாருங்க, நமக்கு நல்லா சூப்பரா சுத்துது. நல்லா சூப்பரா சுத்துது. இப்ப நம்ம நிப்பாட்டி பார்த்தாலும் நிற்காது, ஏன்னா நல்லா நமக்கு சுத்துது. ஓகே மக்களே, இவ்வளவுதான் இந்த கிரைண்டரை பொறுத்தவரை கம்ப்ளைண்ட். இன்னும் ஒவ்வொரு ஃபால்ட் கிரைண்டர்ல ஒவ்வொன்றும் வரதான் நம்ம போட்டுருவோம். இதுல வந்து பேரிங் ஃபால்ட் ஆகும். கிரைண்டர்ல வந்து அதிகமாக போறதுனால உள்ள தண்ணி இறங்கினால நமக்கு வந்து இங்க பேரிங் இருக்கும். அதாவது இந்த வீலுக்கு கீழே வந்து ஒரு பேரிங் இருக்கும். அதுல உள்ள தண்ணி போறதுனால அந்த பேரிங்கும் அடியாக வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து தண்ணி போகாதபடி பாத்துக்கோங்க. பேரிங்கே இந்த கம்ப்ளைண்ட் வரும், கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் வரும், பெல்ட் கம்ப்ளைண்ட் வரும். இதான் கிரைண்டர்ல வந்து இந்த கம்ப்ளைண்ட் வரும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கடைக்குடி தம்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ ஒரு லைக் போடுவோம் மக்களே. இன்னும் அவங்க எத்தனை வீட்டுல அம்மா கிரைண்டர் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நன்றி மக்களே, வணக்கம் மக்களே.